Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா eyebrows வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கெஸ்டா போறோம் அப்படினும்போது நார்மலா பென்சில் போட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காக ஒரு palette யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Swiss Beauty நம்மளோட இந்தியன் பிராண்ட் இது. एक्चुअली இதுல பாத்தீங்கன்னா இது ஃபில் பண்றதுக்கு வேக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுதான் வேக்ஸ். இது 3 டிஃபரண்ட் ஷேட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு தான் ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இவங்களோட ஐப்ரோஸ் பாருங்க. ஓரளவுக்கு நேச்சுரலா நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இப்படியே வந்து நம்ம போக முடியாது இல்லையா? சோ இதை எப்படி ஃபில் பண்ணா இன்னும் அழகா ஆக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் Swiss Beautyயோட இந்த ப்ராடக்ட் எடுத்துர்க்கேன். இதில் இருக்க ஜெல் பார்த்தீங்கன்னா வேக்ஸ், அதாவது சாரி ஜெல் இல்லை வேக்ஸ் அது. இந்த அதில் ஒரு குட்டி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணி காட்ட போகிறேன். இதில் பாருங்கள், இந்த ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள், இதுதான் வேக்ஸு. இந்த வேக்ஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே இந்த லைன் வந்து போட்டுக்கிறேன். அவங்களோட ஐப்ரோஸோட ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேக்ஸை வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது பவுடர் ப்ராடக்ட் அப்படின்றதுனால வேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இந்த 2 கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி மொத்தமாக வச்சு பென்சிலில் ட்ரா பண்ணுற மாதிரி இல்லாமல் எடுத்து வச்சு பண்ணணும். ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்கணும். எந்த இடம்லாம் உங்களுக்கு கேப் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லாவே வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் மட்டும் இது மாதிரி ஸ்டாண்டிங் லைனில் கொடுங்க. அப்போ தான் வந்து ஐப்ரோஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஒருத்தரோட ஐப்ரோஸ் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹேர் கலர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக இருக்குது அப்படின்னா ப்ரௌன் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நேச்சுரலான லுக்கு கொடுக்கும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு இருந்த ஐப்ரோஸ்க்கும் இப்போ இருக்கிற ஐப்ரோஸ்க்கும் பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது முடித்த பிறகு ஸ்பூலி வச்சு இது மாதிரி கோம் பண்ணி கொடுக்கணும். நல்லா வாரி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக நேச்சுரலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு ஃபில் பண்ணாமல் இருக்குது, இன்னொரு சைடு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ரெண்டுமே பாருங்கள். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ரொம்பவே நேச்சுரலாக அழகாக அதே சமயம் டிஃபைன்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 பக்கமும் ஃபில் பண்ண பிறகு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching. Bye and take care.